Good morning, praise Lord. Welcome to this video. நிறைய நேரத்தில் நமக்கு எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்றது கூட நமக்கு தெரியாமல் இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க. நம்ம நல்லா பழைக்கிறது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதுவும் நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிற பட்சத்தில் சாத்தான் அவனுடைய பிள்ளைகள்லாம் நமக்கு எதிரியாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வேலூருக்கு எங்கேயோ போகிறேன், அங்கே ஏதோ அந்த மக்களை காக்கக்கூடிய ஒரு நிழல் இருக்கும். கத்தருடைய பிள்ளைங்க அங்கே வராங்க அப்படின்னா கத்தருடைய தூதர்கள் அந்த நிழல்களை அவங்கள காக்கக்கூடிய நிழல்களை விரட்டிடுவாங்க. அது வசன ஆதாரம் இருக்குது. அவளை காத்த நிழல் அவளை விட்டு அகன்று போயிட்டு அப்படின்ட்டு இருக்குது. அதுபோல் நம்ம புதிய இடத்துக்கு போகும்போது இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேபுகாத் நேச்சார் தானியலையும் அவனுடைய தோழர்கள் அவர்களை சூளைக்கு உட்படுத்துவது, சிங்கக்கெபியில் போடுவது, அந்த மாதிரியான காரியங்களை அவங்க செய்தாங்க. இக்காலத்தில் ரொம்ப கிளவராக சாத்தான் கிரியை செய்கிறத பார்க்கலாம். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்கிடுறான். அப்படி போதர்கள் மத்தியிலும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலும் காணப்பட்டால் கண்டிப்பாக கர்த்தருடைய தூதன் துக்கப்படக்கூடிய நிலைமைகள் காணப்பட்டு நமக்கு வெற்றி இல்லாமல் இருக்க முடியும். உதாரணத்துக்கு எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இது பாமாலை பாடல் கூட இருக்குது. காற்று திசை நான்கிலும் நின்றுளர்ந்த எலும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அது கர்த்தர் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்க இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று என்றார். அதுபோல் ஆவியானவர் கிரியை செய்யும்போது மணிபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் அப்படிலாம் இருக்க. ஸோ உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து பெரிய சேனையாக எழும்பி நின்றது அப்படின்ட்டு இந்த அதிகாரம் சொல்லுது. இது விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு சாதாரண மூளையை வச்சு நம்ம இதை யோசிச்சாக்கா அது விசுவாசிக்கிறதுக்கு கடினமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே சொல்லப்பட்டபடி சாத்தான் இக்காலங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கவனம் வச்சு அவர்களை பிரிக்கிறதுக்கான சகல விதமான முயற்சிகளையும் எடுத்து வரான். ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் அவன் செய்கிறான். ஸோ இக்காலத்திலும் சூளை, சிங்கக்கெபி அப்படி சோதனைகள் வராமல் நமக்கு பலவிதமான பொறாமை தீ, கோபத்தின் தீ, மாம்ச இச்சையான தீ, பலவிதமான தீ வீட்டுக்குள்ளே நமக்கு கிரியை செஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடும்பம் அதுக்குள்ளாக இப்படிப்பட்ட தீயை அவன் அனுப்பி நம்மளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் மறிக்கவும் உலர்ந்த எலும்புகளாக நம்ம காணப்படவும் அவன் பண்ணுறான். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்திரீயானவள் அவள் விழா எலும்பிலிருந்து தான் எடுக்கப்பட்டவள் இல்லையா.
மனுஷனுடைய விழா எலும்பிலேருந்து வந்தவள் தான் அந்த ஸ்திரீ. ஸோ இவங்களுக்கு அதனால் எலும்புங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி ஒரு விளக்கத்தை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்றவங்க தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது அப்படின்னு சொல்கிறது, ஒவ்வொரு ஜோடிகள் தங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்சஸை மறந்து அல்லது தீக்கு தப்பி அவர்கள் ஒன்றிணைந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இக்கடைசி காலங்களில். அதை ஆவியானவர் இந்த எசேக்கியேல் 37 அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்த்தப்பட்டேன். ஸோ உலர்ந்த எலும்புகள் உயிரடையுத அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. அப்படி சொன்னால் என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படிலாம் நம்ம சாதாரணமான மூளையில் அப்படி யோசிச்சோன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. இக்காலங்களில் ஒரு புருஷனும் ஒய்ஃபும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காரியங்கள்லேருந்து சாத்தான் பலமாக குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பலவிதமான தீயை அவன் உருவாக்குறான். 7 மடங்கு சூளை அப்படின்னா கோபத்தீ, பொறாமைத்தீ, காமத்தீ, அப்படி பல விதமான தீயை அவன் ஏற்படுத்தி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அந்யோன்யமாக இருக்க கர்த்தர் சமூகத்தில் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஃபேமிலி அப்படின்னு அவங்க உண்மையாக அந்த ஐக்கியத்தை விட்டு விலகக்கூடிய தீயை தான் இக்காலங்களில் சாத்தான் கிரியை செய்கிறான். ஸோ அதில் தான் தூதர்களும் ஆவியானவரும் யுத்தத்தை நடத்தி இந்த உலர்ந்த எலும்புகளை கூட உயிரடைய பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கார்.